ஸ்ரீஹரியின் பூர்ண அம்சமான சாலக்கிராமம். வைஷ்ணவர்கள் மற்றும் துவைதிகள் மகாவிஷ்ணு பகவானின் அம்சமாக சாலக்கிராமத்தை பூஜை செய்கிறார்கள். சாலக்கிராமத்தில் மும்மூர்த்திகளும் தேவாதி தேவர்களும் நித்தியவாசம் செய்கின்றார்கள். நேபாளத்தில் முக்திநாத் பகுதியில் உள்ள கண்டகி நதியில் காணப்படுகின்ற மகாவிஷ்ணுவின் அம்சம்தான் சாலக்கிராமம். சாலக்கிராமம் என்பது ஒரு கருமை நிறத்தில் உள்ள ஒரு புனிதமான விஷ்ணுவின் அம்சமாக உள்ளது. நத்தைக்கூடு, சங்கு, சக்கரம் என்று பல்வேறு வடிவங்களில் கிடைக்கும் இந்த சாலக்கிராமக்கல் புனிதமான கண்டகி நதிக்கரையில் கிடைப்பதால் தோஷம் இல்லாதது. திருமால் தாமாகவே தங்கமயமான ஒளியுடன் திகழும் வஜ்ர கிரீடம் எனும் பூச்சியாக வடிவெடுத்து சாலக்கிராமத்தை குடைந்து அதன் கர்ப்பத்தை அடைவார். அங்கு ரீங்கார வடிவில் இருந்து கொண்டே தன் முகத்தினால் பலவிதமான சுருள் ரேகையுடன் கூடிய பல சக்கரங்களை வரைந்து பல்வேறு அவதாரங்களை விளையாட்டாக வரைந்து பின் மறைந்து விடுவதாக கூறுவர். இப்படிப்பட்ட வடிவங்கள் தான் வணங்கிட உகந்தவையாகும். சாலக்கிராமத்தை ஆண்கள் யார் வேண்டுமானாலும் தொட்டு வழிபடலாம். இந்த சாலக்கிராம கற்களில் இயற்கையாகவே திருமாலின் சங்கு, சக்கரம், கதை, தாமரை போன்ற உருவங்கள் காணப்படுகின்றன. பன்னெடுங்காலமாக சாலக்கிராம கற்களை கோயில்கள் மற்றும் வீடுகளில் மடங்களில் வைத்து வழிபட்டு வருகிறார்கள். பல்வேறு வடிவங்களில் சாலக்கிராம கற்களை கிடைப்பது போலவே ஒவ்வொரு வடிவத்தை பொறுத்தும் சாலக்கிராமத்தின் வகைகளும் வேறுபடுகின்றன. சாலக்கிராமத்தின் வகைகள்: லக்ஷ்மி நாராயண சாலக்கிராமம், லக்ஷ்மி ஜனார்த்தன சாலக்கிராமம், ரகுநாத சாலக்கிராமம், வாமன சாலக்கிராமம், ஸ்ரீதர சாலக்கிராமம், ராஜராஜேஸ்வர சாலக்கிராமம், சுதர்சன சாலக்கிராமம் என்று 168 வகையான சாலக்கிராமங்கள் உள்ளதாக கூறப்படுகிறது. சாலக்கிராமம் வைத்து வழிபடுகின்ற வீட்டில் சகல சக்திகளும் வாசம் செய்வதாக புராணங்கள் கூறுகின்றன. சாலக்கிராமத்தை ஒரு நாளில் 2 முறை வழிபட வேண்டும். சாலக்கிராமம் பூஜை அறையில் வைத்து வழிபட வேண்டியது. அழகுக்காக ஷோகேஸில் வைக்கக்கூடியது அல்ல. பூஜை அறையில் வைத்து தினமும் பாலாபிஷேகம், ஜலாபிஷேகம் செய்து வழிபட வேண்டும். வலம்புரி சங்கை போல் மிகவும் அரிய பலன்களை தரக்கூடியது இந்த சாலக்கிராமம். ஆனால் பூஜை அறையில் வைத்து வழிபடுவதாக இருந்தால் தினமும் நிச்சயமாக ஸ்நானம் முடித்து தூய்மையான கங்கை, காவேரி நீர் பட்சத்தில் கிணற்று நீரினால் சாலக்கிராமத்தை அபிஷேகம் செய்ய வேண்டும். உங்களால் அபிஷேகம் செய்ய முடியாத நாட்களில் உங்கள் குழந்தைகளை அபிஷேகம் செய்ய பழக்கப்படுத்துங்கள். நிச்சயம் உங்கள் வம்சத்துக்கே நல்ல பலன்கள் கிடைக்கும். சாலக்கிராம பூஜை. சாலக்கிராம பூஜை செய்பவன் உள்ளம் தூய்மையாகும். சாலக்கிராமத்தை நினைத்தாலும் தரிசித்தாலும் பூஜை செய்தாலும் சிங்கத்தை கண்டு மற்ற மிருகங்கள் தெரித்து ஓடுவது போல பூஜை செய்பவர்களின் பாவங்கள் கழன்று ஓடிவிடும். சாலக்கிராமத்தை பக்தியுடனோ அல்லது பக்தியே இல்லாது அல்லது எதிர்பாராமல் திடீரென பூஜை செய்ய நேர்ந்தாலும் முக்தி நிச்சயமாக உண்டு. சாலக்கிராம பூஜை செய்பவர்களுக்கு யமபயம் ஏற்படாது. 12 சாலக்கிராமம் கொண்டு பூஜை செய்தால் 12 கோடி விஷ்ணு மற்றும் சிவலிங்கங்களை 12 கல்ப காலம் பூஜை செய்த பலன்களை ஒரே நாளில் கிடைக்கும் என்கின்றன சாஸ்திரங்கள். சாலக்கிராமத்தில் தெய்வீக அருள் இருப்பது மட்டுமல்லாமல் இவற்றில் 14 உலோக சக்திகள் இருப்பதாக கூறப்படுகிறது. சாலக்கிராமம் இருக்கும் இடத்தில் மும்மூர்த்திகளும் சகல சக்திகளும் நித்தியம் வாசம் செய்வார்கள். சாலக்கிராமத்திற்கு எளிய முறையில் வெறும் தண்ணீர் விட்டு அபிஷேகம் செய்து சந்தனம், குங்குமமிட்டு துளசி இலை, தூபதீபம் காட்டி நிவேதனம் செய்து அர்ச்சித்தாலும் ஸ்ரீஹரி பிரீத்தி அடைவார். என்ன நேயர்களே, இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.